UTV தமிழ், இனி உலகம் உங்கள் கையில். தமிழ் வாழ தமிழால் இணைப்போம். கெட்டதை பண்றவங்களே ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்லத பண்ற, தைரியமா பண்ணு. புரியுதா? மீடியா மக்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை இருந்தது எங்க குடும்பத்துக்கும் எனக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு. நான் அதை பத்தி உங்ககிட்ட ரொம்ப ஹெல்ப் கேட்டுக்கிறேன். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், மீடியா சப்போர்ட் ஃபுல்லா வேணும். ஏன்னா இந்த தப்பு யாருக்கிட்டும் நடக்க கூடாது. இனிமேட்டு தன்மானத்தை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஓடியாது நின்னா பாருங்க, இவன் தாயா வாழ்க்கையில நல்ல இடத்துல வந்து நிப்பான். பால வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, குழியை நோண்டிட்டாங்க. ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்காக நான் அந்த குழியில இறங்கினேன். இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாற்றணும். காடை வெட்டுறவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான். உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் உன் மூதாதையரோட ஆன்மா. அந்த ஆன்மா வெட்டுறவனை நீ வெட்டு. 8ஆம் தேதி 7 மணிக்கு ஜெயில வந்து என்ட்ரி ஆகுறோம். ஃபர்ஸ்ட் வெளியே சர்ச் பண்றாங்க, ரெகுலர் பாடி சர்ச் பண்றாங்க. பாடி சர்ச் பண்ணி துணியெல்லாம் கழட்டினாங்க. நான் என்ன பிசினஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டேன், ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. ஒரே அறை பள்ளிச்சுண்டு விழுந்தது பின்னாடியில இருந்து. சூப்பர்டென்ட் லட்டி எடுத்தாரு, கண்ணா பின்னாண்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பெஞ்ச் மேல படுக்க வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க, சாவை அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். ஒழுங்கா நடந்துக்கொண்டாரு. சரிங்க ஐயான்னு அவரு பார்த்து சொன்னேன். என்னடா முறைச்சு பாக்குற, யோசனை பண்றேன்ட்டு ஒரு அறை அங்க விட்டாரு. என்ன தேசிய கொடி எரிச்சு வந்திருக்க? எந்த தேசிய கொடி அடிச்ச? எந்த தேசம்டா நீ? சொல்லி சொல்லி ஓங்குறாங்க கைய. பேத்தியுமே சேர்ந்து அடிச்சிட்டாங்க. லாக்கப்பில் அடிச்சாங்க. இல்ல இந்த அறையில தான் நாங்க நிக்க உட்கார்ந்து இருக்கிற அறையில தான் என்ன பிடிச்சி. ரூம்க்கு வெளியே நின்று இருந்தோம். வந்தாரு, வந்த உடனே ஓங்கி ஒரு அறை. எதோ பண்ணிட்டு இருக்கியாமா சார்னு. என்னடா முறைச்சு பாக்குறேன் சொன்ன உடனே ஒரு எஸ்ஐ திருநாவுக்கரசு பக்கத்துல இருக்க ஒரு எகிரி ஒரு அறை விட்டாருங்க. ஃப்ரைடே மார்னிங் அப்புறம் எங்கிருந்தோ தகவல் வைஃப் வந்தது, இந்த மாதிரி அடிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. இவங்க எங்கிட்ட வந்து கேட்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணேன். பணம் போனா வரும், உயிர் வருமாங்க. பேச்சு வெளியே போச்சு, ஒழிச்சு போடுவேன். பிரிசன்ல இருக்கிறது பிரிசன்ல இருக்கணும். சேலம் மக்களுக்குள்ள இங்க கண்டினியூஸ் ஏறி தத்து எடுத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பரிசு கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் அவரை முதல்ல முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவர் ஏதோ 3-4 மாசம் தான் ஆயிருக்கு சேலம் வந்து. யாருக்காக இப்படி தாக்குனீங்க? காரணமானவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். சூப்பர்டென்ட் சார் பேர் செந்தில்குமார் நினைக்கிறேன் சார். செந்தில்குமார் எனக்கு கேட்ட ஒரு சமூக சேவை செய்யற நபர். தமிழ்நாட்டில் எந்த மூலையில என்ன குறை இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன். டியூஸ்டே ஈவினிங் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. லீகல் எய்ட் மீட்டிங் ஏதோ நடந்திருக்கு. எஸ்பி கமிஷனர் அன்னைக்கு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அதனால ஒரு அளவுக்கு ஒரு ஓகேயான ஆளு. எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது. அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாக்கக்கூடாது. இது ஒரு அரசியல் உலகம். இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க. உலகத்துல பல்லுயிர் காடுகள் 8 தான் இருக்கு. அதுல 2 இந்தியாவில் இருக்கு.